வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனை இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் பெர்ஃபெக்ட்னா ஜனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் பிதாவின் சமூகத்தில் போக முடியும். அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அத்தனை காரியங்கள் நான் போல்டாக எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும்? நான் பெர்ஃபெக்ட், நான் பூர்ணம், நான் தவறே செய்யாதவன் அடிப்படையில் இல்லை, என்னை பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அவர் பெர்ஃபெக்ட்னா நான் பெர்ஃபெக்ட். அவர் பிதாவின் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவர் அங்கே இருக்கிற வரை என் ஜெபங்கள் அனைத்துக்கும் எஸ். எஸ்னா தேவ சித்தத்தின்படி பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு எஸ், பச்சை லைட்டு தான். அவர் அங்கே இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அங்கே இருக்கும் போது நான் தேவனுடைய பிள்ளை, நீதிமான், தேவ சமூகத்தில் வரவேற்கப்படுகிறேன்னு அவர் அந்த பிரசன்னம் ஒரு விட்னஸ் சொல்லிட்டே இருக்கிறது. கீழே இருக்கிற நான், அவர் பரலோகத்தில் எனக்காக சாட்சி எடுக்கிறார். சாட்சி எடுக்கிறான்னா அவருடைய பிரசன்னமே சாட்சி எடுக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற நான் அவருடைய ரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அறிக்கை செய்கிறவனா இருக்கணும். ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட் உள்ளவனா அவருடைய அறிக்கையும் என்னுடைய அறிக்கையும் ஒன்றா இருக்கணும்.